ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். போன கிளாஸில் இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷனை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சொல்யூஷனுக்குள்ளார போகிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம். அதில் இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன் எங்கள்கிட்ட இந்த லாஜிக்கல் திங்கிங் கோர்ஸ் படித்தவங்க இன்றைக்கி ரொம்ப கம்ஃபர்டபுளாக கம்பெனியில் செட்டில் ஆகியிருக்காங்க அப்படின்னா, இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னா ஏதோ ப்ரோக்ராம் மட்டும் பண்ணுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொல்கிறத புரிஞ்சிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது பார்த்திங்க அப்படின்னா சில டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு இமெயிலில் ரெக்குயர்மெண்ட் வரும். சில டைமில் ஒரு மீட்டிங்கில் ரெக்குயர்மெண்ட்டை பேசலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டாக பண்ணணும். ஸோ 80 to 90% எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டன் ஃபார்மேட்டில் தான் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஒரு நல்ல கம்பெனி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டன் டாக்குமெண்ட் இல்லாமல் டெவலப்மெண்ட் பண்ண மாட்டாங்க. என்ன எனக்கு வேணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்போது படித்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு திங்கிங். ரெண்டாவது பாசிபிலிட்டிஸ். நான் என்னென்ன பாசிபிலிட்டியில் நான் இந்த ப்ராப்ளத்தை கேட்டிருக்கிற ரெக்குயர்மெண்ட்டை என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும், என்ன பாசிபிலிட்டி இருக்குது. தென் அதுக்கப்புறம் ட்ரை. அதுக்கு ஒரு கோடிங் எழுதுகிறோம். நம்ம ஒரு பாசிபிலிட்டியை திங்க் பண்ணுறோம், சரி அது கோடிங் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறோம், ரிசல்ட் கரெக்டாக வருதா அப்படின்னு டெஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். இந்த 4 ப்ராசஸும் சேர்ந்து தான் என்னன்னு சொல்கிறோன்னா லாஜிக்கல் திங்கிங். இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம், உடனே என்ன பண்ணுறோம், அதை டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம இதை தான் என்ன பண்ணுறோன்னா இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற கோர்ஸில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 150 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி படித்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷனை கொடுக்கும்போது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், இதை தானே ஒரு கம்பெனிலையும் போய் பண்ண போகிறோம். அப்போ ஈஸியாக நம்ம அந்த கம்பெனியில் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துட முடியும். நமக்கு நல்ல நேம் கிடைக்கும், நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அவ்வளோதான். சரி, இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத படித்து புரிஞ்சிக்கலாம். ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் ஸ்டாச்சுஸ். ஸோ சிலைகள் மிஸ் ஆயிடுச்சு, அதை கண்டுபிடிக்கணுன்றாங்க. சரி, என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். ராமு காட் ஸ்டாச்சுஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ். ராமுக்கிட்ட விதவிதமான சைஸில் சிலைகள் இருக்குது. ஆஸ் எ ப்ரெசன்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட். அது யாருக்கிட்டேருந்து வந்தது அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வந்தது. எதுக்கு வந்துச்சு? ஃபார் இஸ் பர்த்டே. அவனுடைய பர்த்டேவுக்கு அவன் ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? விதவிதமான ஹைட்டில் விதவிதமான சைஸில் சிலைகளை கொடுத்துருக்கான். ஈச் ஸ்டாச்சு ஹேவிங் அண்ட் நான் நெகட்டிவ் இன்டீஜர் சைஸ். இங்கே நம்மளுடைய ப்ரோக்ராமிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிலையெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. நான் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துட்றேன். ஒவ்வொரு சிலையும் இவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு நம்பர் கொடுத்துட்றேன். அப்போது நம்பர் எப்படி இருக்கும்? நான் நெகட்டிவாக இருக்கும். ஹைட்டுனா எப்படி இருக்கும்? பாசிட்டிவில் தான் இருக்கும். அப்போ நான் நெகட்டிவ் நம்பராக இருக்கும்.
சின்ஸ் ஹீ லைக்ஸ் டு மேக் திங்ஸ் பர்ஃபெக்ட். ராமு என்ன நினைக்கிறான்? பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறான். எப்படி? ஹீ வாண்ட்ஸ் டு அரேஞ்ச் தம் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்? அந்த சிலைகளை சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ தட் ஈச் ஸ்டாச்சு வில் பி பிக்கர் தேன் த ப்ரீவியஸ் ஒன். எக்ஸாக்ட்லி பை. ஸோ வரிசையாக அடுக்கி வைக்கணும். அந்த மாதிரி அடுக்கி வச்சா எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு சிலையும் அதுக்கு முன்னால் இருக்கிற சிலையை விட எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட்டு பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீ மே நீட் சம் அடிஷ்னல் ஸ்டாச்சூஸ். இதுக்கு அவனுக்கு அதிக எக்ஸ்ட்ராவாக சில சிலைகள் தேவைப்படலாம். டு பி ஏபிள் டு அக்காம்ப்ளிஷ் தட். இந்த மாதிரி வரிசையாக அடுக்கிறதுக்கு, ஏன்னா சில சிலைகள் ரெண்டுக்கும் நடுவில் ரொம்ப ஹைட்டு வித்தியாசம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வேறு சிலைகளை வைக்க வேண்டியிருக்கும். அப்போது இந்த மாதிரியான இதுக்கு அடிஷ்னலாகவும் அவனுக்கு தேவைப்படலாம். ஹெல்பிங் ஃபிகர் அவுட் த மினிமம் நம்பர் ஆஃப் அடிஷ்னல் ஸ்டாச்சூஸ் நீடட். அவனுக்கு எத்தனை ஸ்டாச்சு இருந்ததுன்னா இந்த வேலையை பண்ண முடியும், அடிஷ்னலாக எத்தனை தேவைப்பட்டு இருந்ததுன்னா இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்ககிட்ட இந்த 4 சிலைகள் இருக்குது. த அவுட்புட் ஷுட் பி 3. எப்படி? அவங்ககிட்ட 2ஆம் நம்பர் இருக்குது, 3ஆம் நம்பர் இருக்குது, 6ஆம் நம்பர் இருக்குது, 8ஆம் நம்பர் இருக்குது. 2, 3, 6, 8. அப்போது 4ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் வேணும், 7ஆம் நம்பர் வேணும். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டோம்னா என்னாகும்? 2லேருந்து 8 வரைக்கும் எல்லாமே 1 by 1 இன்க்ரிமெண்டல் சீக்வன்ஸில் வருதா? அப்போது என்ன ரிசல்ட்டு? 3ங்கிறது ரிசல்ட்டு. அப்போது ராமு நீட் ஸ்டாச்சூஸ் ஆஃப் சைஸ் 4, 5 and 7. இந்த 3 சைஸில் வேணும். ஸோ இப்போது நம்மளுடைய ப்ரோக்ராமில் இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துட்டா அதை ப்ராசஸ் பண்ணி எத்தனை தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இதை படித்து என்ன தேவை அப்படின்னு புரியுது. என்ன இன்புட்டு? ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர் என்ன ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். ஓகே, இதுக்கு ராமும் ரஹீமும் எப்படி சொல்யூஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ ராம் சொல்கிறான், இது எந்த நம்பர் சின்ன நம்பரோ அதை முன்னால் போட்டுக்கணும், எந்த நம்பர் பெரிய நம்பரோ பின்னால் போட்டுக்கணும். ஸோ இப்போது 2, 8ங்கிறத முன்னாலையும் பின்னாலையும் போட்டுக்கணும். அப்போ 2லேருந்து 1 by 1 என்ன பண்ணும்? நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். எதெல்லாம் இருக்குதோ அதை வச்சுக்கணும், எதெல்லாம் இல்லையோ அதை தனியாக கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு எத்தனை அப்படின்றது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறான். ரஹீம் சொல்கிறான், அந்த மாதிரி ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, இது ரொம்ப பெரிய நம்பராக வந்துருச்சுன்னு வச்சுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 27, 5, 54. இது ஒரு 25 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது மாதிரி பெரிய நம்பராக இருந்ததுன்னா அப்போ இதை லூப்பிங் பண்ண என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்போது டைமிங் அதிகமாகும் அப்படின்னு ரஹீம் சொல்கிறான். அப்போது ராம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்போது எது சின்ன நம்பரு எது பெரிய நம்பர், இதை ரெண்டையும் வச்சு எத்தனை நம்பர்ஸ் நமக்கு தேவைன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது எப்படின்னா 8 - 2 + 1 போட்டோம்னா இத்தனை நம்பர் தான் 2லேருந்து ஆரம்பித்தா இருக்கும். அதாவது 8 - 2ன்னா 6, 6 + 1 7. ஸோ அப்போது 7 நம்பர் தான் 2லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். அப்போது 2, 3, 4, 5, 6, 7, 8 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர் இருக்குது. எப்படி? எது மேக்சிமமோ அதில் இருந்து எது மினிமமோ அதை கழிச்சிட்டு அது கூட 1 சேர்த்தனோம்னா எத்தனை ஸ்டாச்சு இருக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதில் நம்மக்கிட்ட எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா, இப்போ 4 இருக்குது. அப்போ 4 மைனஸ் பண்ணோம்னா மிஸ் ஆகிறது 3ன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். வெரி குட், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சி ப்ரோக்ராமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது சி ப்ரோக்ராமிங்க்கு நம்ம போவோம்.
stdio.h. ஓகே, இப்போது லாங்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நான் 4 நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போது இதில் எத்தனை ஸ்டாச்சு மிஸ் ஆகுது? இப்போ இருக்கிறது எத்தனை? இந்த 4 தான் இருக்குது. இதில் எத்தனை ஸ்டாச்சு மிஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது 2 பேரும் பிளான் பண்ணபடி என்ன தேவை? முதல்ல இதில் எத்தனை ஐட்டம்ன்றது தேவை இல்லைங்களா? அப்போது லாங் என். இப்போது இன்புட் சப்போஸ் என்கிட்ட 4 தான் இருக்குன்றது தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இதில் எது மினிமம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போது மினிமம் அப்படிங்கிறத ஸ்டாச்சுஸ் ஆஃப் 0, மேக்ஸிமம் அப்படிங்கிறத ஸ்டாச்சுஸ் ஆஃப் 0. ரெண்டையுமே மினிமமும் மேக்ஸிமமும் ஃபஸ்ட் நம்பர்னு வச்சுக்கலாம். இப்போது ஃபைண்ட் மினிமம் மேக்ஸிமம், ஃபைண்ட் மின் அண்ட் மேக்ஸிமம். ஸோ ஃபார், அப்போ ஒரு இண்டெக்ஸ் வேரியபிள் வேணும், இன்ட் ஐ. ஃபார் ஐ ஈக்குவல்ஸ் 0, ஐ லெஸ் தேன் என் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போது இஃப் மினிமம் இஸ் லெஸ் தேன் ஸ்டாச்சுஸ் ஆஃப் ஐ, அப்போது மின் ஈக்குவல்ஸ் ஸ்டாச்சுஸ் ஆஃப் ஐ. இஃப் மேக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன், சாரி, மினிமம் இஸ் கிரேட்டர் தேன் ஸ்டாச்சுஸ்னா இப்போ என்ன பண்ணுறோம்? மேக்ஸிமமை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த லூப் வந்த வாட்டி எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவல் என். அப்போது ஆக்சுவல் என் அப்படிங்கிறது மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் ப்ளஸ் 1. அப்போது மிஸ்ஸிங் எத்தனை? பிரிண்ட் ஆஃப் மிஸ்ஸிங் ஸ்டாச்சுஸ் பர்சன்டேஜ் டி. என்ன போடுறோம்? ஆக்சுவல் என் எத்தனை இருக்கணும், இப்போ எத்தனை இருக்குது. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது வந்துருச்சு. எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் ரிசல்ட் என்னாகும் அப்படிங்கிறது நேரத்தில் வந்துடும். ஸோ இப்போது 24 ஸ்டாச்சு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ப்ரோக்ராமை ஒரு முறை பார்க்காம போடுங்க. இப்போ லாஜிக்கல் திங்கிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இன்றைக்கி உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ்னால், வீடியோவை ஸ்டாப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதை நான் என்னென்னு ரீட் பண்ணி சொல்ல மாட்டேன், இதை படிங்க. இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி படிங்க. மறுபடியும் நான் மூவ் பண்ணுறேன். இதுதான் அதுக்கு டெஸ்ட் டேட்டா. என்ன இன்புட் கொடுத்தா என்ன ரிசல்ட் வரணுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுங்கள். அதை நம்மளுடைய கமெண்ட்டில் எழுதுங்க. ஓகே, நம்ம திரும்ப திரும்ப C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங்ன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் பெரிய ஆளாக வரணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஒரு ப்ராக்டிஸ். எப்படி அஆஇக்கு எழுதி 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 அது நமக்கு அந்த எழுத்து தன்னால் ஈஸியாக வந்துடுதோ, அதே மாதிரி இந்த லாஜிக்கல் திங்கிங் பண்ண 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 தான் ஒருத்தருக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வரும். இன்றைக்கே இதை பை பண்ணுங்கள். 8508502000 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பை பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.